போன வருஷம் சாம்பியன் கேகேஆர் இந்த வருஷம் லீக் ஸ்டேஜ்லயே வெளியே போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு, நேற்று மேட்ச் நடந்திருந்து அந்த மேட்ச் அவங்க வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க பாயிண்ட்ஸ் டேபிள் 2 பாயிண்ட் எடுத்து அவங்க மேல போய் பிளே ஆஃப்கான போறதுக்கான வாய்ப்பு, ஒரே ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனா நேற்று பெய்த மழை வந்து பாத்தீங்கன்னா வர்ண பகவானே முடிவு பண்ணிட்டாரு. இந்த வருஷம் கேகேஆர் லீக் ஸ்டேஜோட போதும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு. கேகேஆரோட இந்த நிலைமைக்கு காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த டீமோட கோச்சும் தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேப்டனை சரியா சூஸ் பண்ண கேகேஆர் டீம் 11 சரியா சூஸ் பண்ணல அப்படின்னு தான் சொல்லுவேன். அவங்க கிட்ட டீம் இல்லையா அப்படின்னா அவங்க டீம்ல இருக்க 8 பேர் 11ல இருக்க 7 பேர் மினிமம் பாத்தீங்கன்னா பேட்டிங் நல்லா பண்ணக்கூடியவங்க. ஆனா என்னன்னா அவங்க ஆர்டரை மாத்தி அவங்க இறக்கி அவங்களோட டீமை கொலாஸ் பண்ணிட்டாங்க. பவுலிங் சைடு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு கேகேஆர். உண்மையாலும் சொல்லணும்னா பிளே ஆஃப்க்கு தகுதியான டீம் கேகேஆர். ஆனா இந்த கேகேஆர் தோல்விக்கு காரணம் அந்த டீமோட கோச்சு தான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா ரசல் ஃபார்ம்ல இல்ல. ரசலுக்கு வாய்ப்பு முன்னாடியே கொடுத்து நிறைய பால் ஆட வச்சிருந்தா ரசல் சீக்கிரமா வந்திருப்பாரு. அதே மாதிரி இவங்க மொயின் அலியை உள்ள கொண்டு மாத்தி 11 மாத்தினாங்க. வெங்கடேஷ் ஐயரை 27 கோடி கொடுத்து வாங்கி வெங்கடேஷ் ஐயர் ஒழுங்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. நிறைய விமர்சனங்கள். இந்த விமர்சனத்துல இருந்து அவங்க கத்துக்கிட்ட பாடம் என்னன்னா 11 அடிக்கடி மாத்தக்கூடாது. அதுவும் கேகேஆர் போல டீம் பாத்தீங்கன்னா 11 செட் பண்ணிட்டாங்கன்னா அந்த 11லயே கிட்டத்தட்ட ஒரு 10 மேட்ச் விளையாடக்கூடிய ஒரு டீம். இன்னைக்கு 11 மாத்தினதுனால 11 சுத்தி போட்டதுனால அவங்க இந்த வருஷம் சுத்தி வெளியே வந்துட்டாங்க. ஆல் த பெஸ்ட். அடுத்த வருஷம் நீங்க நல்லா பெஸ்டா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேகேஆர் நல்லா தான் விளையாண்டாங்க. அடுத்த வருஷம் பெஸ்டா வாங்க. உங்களோட 11 என்னன்னு முடிவு பண்ணுங்க.